இந்த பள்ளத்தாக்கின் வாசலை ஆய்வு பரிசோதனை செய்யும் வாசல் என்றும் நாம் சொல்லலாம். நெகேமியா 2:13 நான் அன்று ராத்திரி பள்ளத்தாக்கின் வாசல் வழியாய் புறப்பட்டு, நெகேமியா அந்த பள்ளத்தாக்கின் வாசல் வழியாய் புறப்பட்டு அந்த எருசலேம் மதில்களை அவன் சுற்றி பார்க்க பார்வையிட போகின்றான். இதை போல இந்த பள்ளத்தாக்கின் வாசல் என்பது நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியத்திலேயும் நம்மை நாமே சுய பரிசோதனை செய்து பார்க்க தூண்டுகின்ற அடையாளமான ஒரு வாசலாக இருக்கின்றது. உபத்திரவங்களாகிய பள்ளத்தாக்கு வருவதற்கு முன் தான் வழி தப்பி நடந்தேன் என்று தாவீதும் சங்கீதம் 119:67 சொல்கிறாங்க. நான் உபத்திரவப்படுவதற்கு முன் வழி தப்பி நடந்தேன், இப்பொழுதோ உம்முடைய வார்த்தையை காத்து நடக்கிறேன். எனவே தன்னுடைய தவறை தன்னைத்தானே ஆராய்ந்து அறிந்து கொள்ள இந்த பள்ளத்தாக்கின் வாசல் ஒரு அடையாளமாக இருக்கின்றது. கிறிஸ்துவை பின்பற்றுகிறவர்களை கொடுமைப்படுத்தவும் கொலை செய்யவும் அதிகாரத்தை பெற்றுக்கொண்டு குதிரை மேல் ஏறி வருகின்ற பவுலும் ஆண்டவர் அவனை சந்தித்த பொழுது அவன் கீழே விழுகின்றான். தன்னை பின்னால் சொல்லுகிறான் தான் ஒரு பிரதான பாவி என்று, அதோடு கூட நிர்பந்தமான மனிதன் என்று. எனவே இந்த போராட்டங்கள் வருகிற வேளையிலே நாம் நம்மை நாமே யார் என்று அறிந்து கொள்கிறோம். பவுல் அந்த ஒளியை சந்தித்த பொழுது கூட இருந்த மற்றவர்கள் அனைவரும் மறைந்து விட்டார்கள். அவன் குதிரையிலிருந்து கீழே விழுந்து தேவனுடைய வார்த்தையை கேட்டு அவன் மனம் திரும்புகிறதை நாம் பார்க்கின்றோம். நாமும் இன்றைக்கு நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியத்திலே நமக்கு இருக்கின்ற பெருமை, அகங்காரம், சுயம் என்கின்ற மேன்மையிலிருந்து கீழே விழ வேண்டியவர்களாக இருக்கின்றோம். அதைத்தான் இந்த பள்ளத்தாக்கின் வாசல் நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியத்தின் அடையாளமாக நமக்கு இருக்கின்றது. இந்த பள்ளத்தாக்கின் வாசலாகிய சிட்சை தற்காலத்தில் சந்தோஷமாய் காணாமல் துக்கமாய் காணும். ஆகிலும் பிற்காலத்தில் அதில் பழகினவர்களுக்கு அது நீதியாகிய சமாதான பலனை தரும். எனவே பரிசுத்தமாகும்படிக்கு, தேவனை கிட்டி சேரும்படிக்கு இந்த பள்ளத்தாக்கின் வாசல் நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியத்திலே நம்மில் செயல்பட வேண்டும்.